ராஜபக்ச குடும்பம் தொடர்பில் ஏற்பட்ட குழப்பம். ராஜபக்ச குடும்பத்திற்குள் குழப்பமான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளதாக பொய்யான பிரச்சாரங்கள் செய்யப்படுவதாக பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இந்த நிலையில் தேர்தல் பிரச்சார பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதும் ராஜபக்சர்களின் ஒற்றுமை நிரூபணமாகும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் ஜனாதிபதி வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டமைக்கு கட்சியின் தீர்மானம் தான் காரணமாகும். கட்சி தேசத்தின் எதிர்காலத்தினை மையப்படுத்தியே தீர்மானத்தை எடுத்தது. இந்த நிலையில் தேசத்தின் எதிர்காலம் சம்பந்தமாக எனக்கும் பொறுப்புள்ளது. அந்த பொறுப்பின் அடிப்படையில் நான் பொறுப்பேற்றுள்ளேன். அதன்போது ராஜபக்சர்களின் ஒற்றுமை மேடைகளின் ஊடாக வெளிப்படுத்தப்படும். எதிர்கட்சியினரின் பொய்யான பிரச்சாரம் அப்போது அம்பலமாகும் என்று குறிப்பிட்டார். பதவி விலகிய அரசு அதிகாரிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. உத்தியோகபூர்வ பதவியிலிருந்து விலகிய அரசு அதிகாரிகள் தொடர்ந்தும் பாவித்து வரும் அரசு சொத்துக்களை மீள பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு இளைஞ ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், உள்ளூராட்சி தலைவர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு கடிதம் ஒன்று மூலம் இது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் பதவிக்காலத்தில் வழங்கப்பட்ட அரசு சொத்துக்கள் பதவியிலிருந்து விலகிய பின்னரும் சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தப்படுவதாக எழுந்துள்ள முறைப்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சொத்துக்களை விசாரணை செய்து அவற்றை உடனடியாக மீள பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இளைஞ ஊழல் ஆணைக்குழு அரசு நிறுவனங்களின் தலைவருக்கு அறிவித்துள்ளது. இங்கிலாந்து செல்லும் இலங்கை அணி. இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணியின் அனைத்து வீரர்களும் தங்களால் இயன்றதை செய்வார்கள் என நம்புவதாக தேசிய அணியின் தற்காலிக பயிற்சியாளர் சனத் ஜெயசூரிய தெரிவித்தார். இன்று காலை இலங்கை வீரர்களுடன் இங்கிலாந்து செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்னர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு முன்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். கிரிக்கெட் வீரர்களுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குமாறு விளையாட்டு ரசிகர்களை ஜெயசூர்யா கேட்டுக்கொண்டார். தற்காலிக பயிற்சியாளராக இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் செல்வதுதான் தனது கடைசி விஜயம் என்றும் முடிந்தவரை போட்டியை முடித்து விடுவேன் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சஜித் பக்கம் சாய்ந்தார் மொட்டுவின் எம்பி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளார். சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கு தனது ஆதரவை தெரிவிக்க எதிர்க்கட்சி தலைவரை பெர்னாண்டோ சந்தித்தார். கலாநிதி பெர்னாண்டோ புள்ளே கம்பஹா மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகாவான மறைந்த அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளவின் மனைவியாவார். அவர் பல மூத்த அரசாங்க பதவிகளை வகித்துள்ளார். மேலும் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தின் போது ஆரம்ப சுகாதார பராமரிப்பு, தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு இராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்தார். ரணில் எல்லையில் பங்களாதேஷின் நிலையே இலங்கைக்கும் ஏற்பட்டிருக்கும். அன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்றுவிக்காவிட்டால் இலங்கை இன்று பங்களாதேஷை விட மோசமான நிலைக்கு சென்றிருக்கும் என நகர மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். குறித்த விடயத்தை புனர்வையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே குறிப்பிட்டார். அத்தோடு கம்பகா பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய அவர், ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச வெற்றி பெற மாட்டார். பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் அனைவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக உள்ளனர். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தை நிச்சயம் தோற்றுவிப்போம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்யும் செயற்பாடுகள் எதிர்வரும் வாரம் முதல் முன்னெடுப்போம். அத்தோடு நாடளாவிய ரீதியில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். மன்னாரில் இளம் பட்டதாரி பெண்ணின் மரணம். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த பட்டதாரி பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணைகள் நீதியான முறையில் நடத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தி சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரியராஜ் சிந்துஜா என்ற பெண் கடந்த மாதம் 28ஆம் தேதி உயிரிழந்தார். அண்மையில் குழந்தையை பிரசவித்த 27 வயதான குறித்த பெண் உறுதிப்போக்கு காரணமாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார்.
எவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசம்பந்த போக்கின் காரணமாகவே அவர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிணையம் இந்த விடயத்துடன் தொடர்புடைய தரப்பினரை பாதுகாக்கும் வகையில் விசாரணைகள் இடம்பெறுவதாக கூறியுள்ளது. வழமையான மருத்துவ தவறுகள் போன்று இந்த சம்பவத்தை மாற்றுவதற்கு முனைவதாகவும் தவறிழைத்தவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது. சொத்து விவரங்களை வெளியிடாத அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள். இலங்கையில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 53 பேர் சொத்து விவரங்களை வெளியிடவில்லை என இலஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரையில் தங்களது சொத்து விவரங்களை வெளியிடவில்லை என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையில் 116 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும். இந்த சொத்து விவரங்கள் தொடர்பில் இலஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்வது வழமையானது ஆகும்.